பேசும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து with the Gujarat registration. Is there anything to say with that thing? நான் சொன்ன மாதிரி இது வந்து உட்காந்து பேசுகிறேன் சார். உட்காந்து பேசுகிறேன். இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டையும் காமிச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸும் அந்த மாதிரி காமிச்சிருக்கோம். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். வணக்கம் கமல் சார் 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் 2 வருது. அப்பா இருந்த அதே ஊழல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்போவும் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மட்டுமா, வேற யாரும் என்ன நினைக்கிறீங்க சார்? முக்கியமான ஆட்களை விட்டீங்க. நாமளும் தான், நாம் எல்லாம் அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியாக? நாமளும் தான், அதையும் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துட்டேன். இனி நீங்கள் கொடுக்குறது பார்க்குறீங்க சார். சார், இந்தியன் 2 வந்து ஜூலை 12 ரிலீஸு. இந்தியன் 3 எப்போ ரிலீஸு? இதனுடைய 4ஆம் பாகம் 5ஆம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா? அதாவது நீங்கள் சொல்லும் போதே பதறது எனக்கு. அதாவது அதை சரி, அதை பேச வேணாம். இந்தியன் 1 எடுக்கும் போது நான் இந்தியன் 2 போது அந்த மாதிரி இப்போ சொன்னது எனக்கு பதறும். காலையில் 4 மணி கோழி கத்துறதெல்லாம் எனக்கு. இதை நீங்கள் பாருங்கள், இதுக்கு அடுத்த வரையும் வெற்றி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதுதான் நடக்கலாம். சங்கர் சார், இந்த இந்தியன் 2 படக்கூடிய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப் பல விதமான கதைகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி நினச்சிக்கிங்க, சிரிச்சுக்கிங்க? சரி கம்மி. அதாவது பல யூடியூப் சேனலில் இந்தியன் 2 படக்கூடிய கதை இதுதான், ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இதெல்லாம் பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பார்க்கணும். பார்க்கும்போது பொருத்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, பொருந்தலைன்னா வேறு மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். சார் மைக் வாங்கிக்கிறீங்க? சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ். இந்தியன் 1 சுகன்யா வராங்க, அதே வயசான கேட்டாங்க. ஸோ சாரா இருக்காங்கன்னா அவர் பாரியும் போயிடாது. மேடம் என்ன தெரியல. இந்தியன் 2ல சுகன்யா வருவாங்களா? அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் 2 அவசியப்படலை. So take the mic sir please. Thank you. Eagle is coming ஒரு கான்செப்ட், குக்கிங் ஒரு கான்செப்ட். இந்த படத்துக்கு அனில் போகுது. இந்த படத்துக்கு நகரஸ் ஒரு கான்செப்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவோம். And one more thing is like அந்த 3 minutes 2 minutes 4 minutes songs மத்தியில் ஒரு 5 minutes long song ஹீரோ இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்க கூடாது. 5 நிமிஷம் பாட்டு சங்கர் சார் காம்படிஷன் ஆச்சு. அது ஜென்ரலாக அவ்வளோ லெங்கான சாங் ஃபர்ஸ்ட் 2 மினிட் பண்ணதே கிடையாது. பட் இது சாரோட கம்போஸ் பண்ணும்போது அது அந்த சிட்டிங் நிறைய டியூன்ஸ் அவங்க வந்துருக்கு. ஸோ அது நல்லா இருக்கேன் அப்படின்னு இன்னும் லாங்காக எடிட் பண்ணணும். ஒரே ஒரு சார் தேங்க் யூ. இன்னும் ஒரு 2 क्वेश्चन தான். ஸோ அடுத்து யாராவது எல்லா மாநில ஊழலை பற்றி பேசுன்னு சொன்னீங்க, எல்லா மாநிலத்துக்கும் கதை விரியுதுன்னு சொன்னீங்க. குஜராத்தில் இருந்து என்ன விஷயத்த சொல்ல முடியும்? படம் பாருங்க. சூப்பர். சங்கர் சார், சார் நீங்கள் சார் லெஃப்ட் சார் உங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து நீங்கள் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வச்சு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஆடியன்ஸில் கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தண்ணி கூட கொடுக்காம கேட்கறேன் கிளியர் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க சார். சார் ஒன்று இல்லை அது புரியுது. இல்லை அது புரியுது சார். எல்லாருமே வந்து ஒரு டீமாக நம்ம சேரும்போது எல்லாருக்குமே அந்த கஷ்டத்தில் இருக்கு. ஒரு நல்ல படம் சார், அதுதான் சார் அது புரியுது. இருந்தாலும் இன்றைக்கு மட்டும் அந்த திரைப்படத்தை பற்றியும் பற்றி பேசலாம் அப்படிங்கிறது பேசணும். தேங்க்யூ, நன்றி நன்றி. அண்ட் that was the last question. ஒரு photo opportunity with the team. So அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். 21 வருஷத்துக்கு அப்புறம்
கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2வது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலான ஒரு நன்றி சொல்லியிருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சங்கர் சார். இந்த 21 இயர்ஸ் நீங்கள் போட்ட விதை தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. முக்கியமாக ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகராக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக வீண் போக விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய உழைப்பையும் என்னோட காதலையும் இந்த படத்தை சேர்த்துருக்கேன். அண்ட் இந்தியன் 2 வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ். பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க, ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும், உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க. இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது, எவ்வளோ முரணாக இருக்குது, இந்த மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 20 வருஷத்தில் நான் நடித்த படங்களில் நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறப்போ அந்த வாக்கு தான் சொன்னார். அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் அ வெரி பர்சனல் ஜேர்னி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட், நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகர், நான் ஒரு வானபி கமல்ஹாசனுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது ஞாபகம் இருக்கிற நாள்லேருந்து எல்லாமே கமல் சார்னு சொல்லி தான் வந்தது. அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலையும் என் கூட நடிச்சதில்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என் கூட அவர் என்னோட ஃபஸ்ட்டு படத்துலேயும் நடிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்துலேருந்து அவர் என்னை கூடவே வழிகாமிச்சிட்டே வந்திருக்காரு. ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்ட்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடன். ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங். நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகராக நான் இல்லை. அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம், நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது. அண்ட் மறுபடியும் அந்த மூமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ரியலி ஐ நெவர் ஃபர்கெட் திஸ் சார். அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும், சங்கர் சாருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும். நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் சங்கர் சார் கிட்ட டேரக்டர்ஸ் டைமில் போயிட்டு சார் என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்கிறார் சார்ன்னு சொல்லுவேன். எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க, போய் நடிகா அப்படின்னு சொல்லி அவர் வெரைட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில். அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தை நான் சொல்லிகிட்டே போகலாம். பட் இந்தியன் 2 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம். இந்த காலகட்டத்தில் அவன்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியும், அவன் திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் 2. அண்ட் தாத்தா வராரு, கர்தாரை விட போகிறாரு, அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் ரவிவர்மன் சார், மியூசிக் டைரக்டர் அனிருத். திஸ் ஃபில்ம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் நான் ரொம்ப ரொம்ப காதலிச்சு பண்ண ஒரு படம் இது. இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணணும், எவ்வளோ வசூல் பண்ணணும்னா அவங்க அடிச்சுக்கிறாங்க. இப்போது நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்து போனேன். இந்த படம் வசூல் செய்யுங்க, நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைக்கா நிறுவனத்துக்கும் ரெட் ஜாயிண்ட் நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீடுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும் நான் நம்புகிறேன். இந்தியன் சினிமா, முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம் திரும்ப காலகட்ட நேரம் தியேட்டர்ஸில். ஸோ ஜூலை 12 தாத்தா வராரு. கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் கருதுறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஆன் தி இந்தியன் 2 team, I want to tell you to keep your expectations really high because சங்கர் சாரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவர் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த படத்தை செதுக்கிட்டாருங்கிறதுனால we have been waiting for his magic on the big screen. And keep your expectations high because director Shankar is already a milestone setter and our கூட கமல் சார் இருக்காரு. So it's just going to be extraordinary and I can't wait for July 12th. And இங்கே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் இது இந்த கண்டென்ட்டை.
அண்ட் கமல் சார் அண்ட் சங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரொமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டியாக ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு see that publicity plan. பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தால் மட்டும் போதாது, அந்த படத்தை பற்றி நம்மளே போய் கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பு அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் தெம். அண்ட் ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரிபடி ஆன் திஸ் ஃபில்ம் தி பெஸ்ட் ஆஃப் லக். அண்ட் இன்னும் நிறைய பேசுவோம், இன்னும் till the July 12th வரைக்கும் டெய்லி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். டாட்டா வரா. சரி, ராக் ஸ்டார் அனிருத் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு காலையில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்கறதுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டூடியோஸில் பார்த்துட்டு இப்போது பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த சவுண்ட் இந்த விஷுவலில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேசே பழைய மேட்ச் தான், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப சின்ன கெரியர் தான், 10-12 இயர்ஸ். இந்த 12 இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் சங்கர் சார், ஃப்ரம் கமல் சார், எவ்ரி ஃப்ரேம், எவ்ரிபடி ஹூஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம், ரவி சார், சித், பாபி ப்ரோ, ஜகன் ப்ரோ, குணால் சவுண்ட் அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே கொண்டு சேர்ந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜெயின் தேங்க்ஸ். அண்ட் யா சித்தார்த் சொன்ன மாதிரி ஜூலை 12 கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும் நம்புகிறோம். The hard work by the legends will not fail for sure. It's going to be a short blast. So thank you. Thank you, Ani. Thank you so much.